தமிழர் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கார் பரத் காமராஜ் அவர்கள், நம்ம நண்பர் பேகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் சினிமா பாடல்களில் கவனிக்க தவறிய சில வரிகள், அதாவது அன்ரெகக்னைஸ்ட் ஆர் அண்டர் ரேட்டட் லிரிக்ஸ். நம்ம அந்த பாடலை அதிக முறை கேட்டிருப்போம், அந்த பாடல் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் அதில் இருக்கிற சில வரிகளை நம்ம கவனிக்க மறந்துருப்போம். அப்படிப்பட்ட சிறந்த வரிகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளோ பெரிய கடலில் சில அலைகள் மட்டும் நம்ம காதில் நினைக்கிற மாதிரி இவ்வளோ பாடல்கள் மத்தியில் நம்ம காதில் ஒழிச்சு ஞாபகம் இருந்து அதில் நம்ம கேட்டுமே அதில் ஞாபகம் இருக்க சில வரிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு நம்ம கண்ணதாசன் ஐயாவோட ஒரு பாட்டு. இன்றைக்கி இருக்க நம்ம இளைஞர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம காலத்திய நண்பர்களுக்கு இந்த பாடல் ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளோட அப்பா காலத்தில் அல்லது நம்மளோட தாத்தா காலத்துலலாம் இந்த பாடல் ஒரு ஓஜி சாங் அப்படின்னு சொல்லலாம். பூஜைக்கு வந்த மலரேவா, இந்த பாட்டு ஜெமினி கணேசன் அவனோட பாட்டு. இந்த பாடலில் குறிப்பிட்ட 2 வரி எப்படியா மனுஷன் இப்படி ஒரு கற்பனையில் எழுதுனா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. இது நீங்கள் கேட்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்கும், ஆனால் இது ரொம்ப நுணுக்கமான வரி. இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும். இந்த வரியை பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா, அதாவது அவன் அந்த தன்னோட காதலியோ மனைவியோ இப்போ சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை சந்திச்சிட்டான். அப்படி சந்திக்கும் போது அது பெண் இல்லை, அது ஒரு சிலை தான். ஆனால் அந்த சிலையே இவன் பெண்ணு நம்பி பேசாமல் வந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போதான் புரியுது, முன்னாடி புரியல எனக்கு நிஜமாவே. ஏன்னா அவ்வளோ கவித்துவமாக கற்பனை திறனோட எனக்கு கம்மி தான். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரியுது. ஆக்சுவலாக இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், எளிமையாக இருக்காது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு புது வெளிச்சம் நம்ம மேலே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு தான் அது, அந்த பொண்ணை இவன் சிலைன்னு நினச்சிட்றான். ஆனால் அந்த சிலையே ஒரு பொண்ணாக நினச்சிட்டு பேசாமல் வந்துடுறான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த வரியோட தனித்துவம் அதுதான். அது நீங்கள் மறுபடியும் அந்த பாட்டோட கேட்டிங்கன்னா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. சிலை, அதாவது ஒரு சிலையை பார்க்குறோம், ஐயோ அது உண்மையான பொண்ணு போல இருக்குப்பா, அதுகிட்ட போய் பேச முடியாதுன்னு நினச்சிட்றோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரியான தனித்துவமான வரிகள் கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதை மேலோட்டமாக கேட்டால் கண்டிப்பாக புரியாது. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அதை கேட்டு அது ஒரு கற்பனையில் ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வரியோட ஆழமும் அந்த தனித்துவமும் நமக்கு புரிய வரும். திருக்குறளுக்கு எப்படி உரை இருந்தால் தான் அதோட பொருள் புரியுமோ, அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களோட பாடலுக்குமே உரை இருந்தால் தான் புரியுன்ற அளவுக்கு அவ்வளோ ஆழமான கற்பனையில் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் ஐயாவோட பாடல்களுக்குன்னு பொதுவாக சொல்ல முடியாது. கண்ணதாசன் ஐயாவோட பாடல்கள் எல்லாமே எளிமையான பாடல்கள் தான். குறிப்பிட்ட சில வரிகள் பாமர மக்களுக்கு எளிமையாக கேட்ட உடனே மனசில் அப்படியே பதிகிற மாதிரி இல்லாமல் இலக்கியம் நல்லா நயம் வாய்ந்த சில வரிகள்லாம் எழுதியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு வரி தான் இது. நீங்கள் இன்னொரு வாட்டி போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கும் போது எளிமையாக இருக்கும். நானும் இன்னொரு வாட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு நம்ம கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாட்டு. வைரமுத்தோட பாடல்கள் அண்டர் ரேட்டடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. புலிவால் படத்தில் நீலாங்கரையில் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் கூட பெரும்பாலும் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அந்த பாடலில் வர இந்த குறிப்பிட்ட வரி யாரும் பெருசாக கவனிச்சோமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். அந்த வரி பார்த்தீங்கன்னா, காதல் வந்துருச்சு ஒருத்தனுக்கு, அவன் படுற பாடு இருக்குல்ல, அவனுக்குள்ள ஒரு தன்மை ஏற்படும்ல, அந்த தன்மையை அவர் எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, புடவை துவைக்கும் துறவியை போல முழியா முழிக்கிறேன். துறவி ஏங்க புடவை துவைக்கிறாரு? அவர் வேட்டி தானே கட்டியிருப்பாரு காவி கலர்ல. அதுதான், துறவி புடவை துவைக்கிறதுக்கான வேலையே கிடையாது. அவங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு துறவி புடவை துவைச்சிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்னா அவரோட நிலை எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம புடவை துவைக்கிறத பார்த்துட்டானேன்னு ஒரு பதட்டமோ அவனோட அந்த மொழியும் இருக்கும்ல, அதை காதல் ஏற்பட்ட ஒருத்தனுக்கு கம்பேர் பண்ணுறாரு. இந்த வரியை பெரும்பாலும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம். கவனிக்கலாம், நீங்கள் மறுபடியும் அந்த வரிகள் திருப்பி போய் கேட்கலாம். நான் இப்போ கவனிச்சிட்டானா, இனிமேல் நான் கேட்பேன் திரும்பி. கண்டிப்பாக கேட்கணும், இந்த மாதிரி வரிகள்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். இப்போ அடுத்தது கவி அரசரை பார்த்தாச்சு, கவி பேரரசரை பார்த்தாச்சு. இப்போது சமகாலத்தில் எழுதிட்டுருக்கு மக்களுக்கு முதல்ல ரொம்ப நெருக்கமான கனவே கனவேன்று போல பல காதல் தோல்வி பாடல்கள், காதல் பாடல்கள் எழுதின மோகன்ராஜன் அவர்களோட பாடல் பற்றி தான் இந்த பாட்டு. தேன் சுடரை கூட ஒரு தான் எழுதியிருந்தாரு. ஆமாம், தேன் சுடருமே அவர் தான். இந்த தேன் சுட்டுட்டே இருக்கு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நிறைய பேர். அது ஒரு மாதிரி நல்ல இதுவாக அந்த மாதிரி நிறைய வெற்றி பாடல்கள் எழுதின மோகன்ராஜனோட ஒரு பாட்டு கூட
அவரோட நிறைய பாடல்கள் வந்து பெரும்பாலும் வெளியில் பேசப்படலை. அதில் முக்கியமாக இந்த ஒரு பாடலை சொல்லலாம், சண்டி வீரன் படத்தில் வர பாட்டு. ஆனால் அவரே இப்போ தான் வெளியே பேசி அதிகமாக பேட்டி கொடுக்குறாரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவரோட பாடல்களும் எல்லாரும் பேசப்படுற நிலைமைக்கு போகும். அவர் தான் எழுதினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நான் என்ன பாடல் சொல்ல வரேன்னா, கொத்தானி கண்ணால் என்ன கொத்தோட கொன்னான்னு கேட்டிருப்பீங்க. இது நிறைய பேர் இமான் அவர்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர், இசையமைப்பாளர் வந்து அருணகிரின்றவர். அவர் ரொம்ப சொற்பமான படங்கள் தான் பண்ணுறாரு. அதில் ஒரு முக்கியமான படம் சண்டி வீரன். அதில் நம்ம அந்த பாட்டில் எந்த வரி பார்க்க போகிறோன்னா, ஒரு கடுகும் என்னையும் போல காதல் ஜோடி இல்லையடி, ரெண்டு ஒன்றா சேரும் நேரம் வந்தா ஒன்று கொதிக்கும் ஒன்று வெடிக்கும் காதல் இது தாண்டி இப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த லிரிக்ஸ் வந்து இப்போ சமீபமாக வந்து அண்டர் ரேட்டரில் ரொம்ப முக்கியமான லிரிக்ஸ். கண்டிப்பாக. அதாவது ரெண்டு காதலர்களை வந்து கடுகும் எண்ணெயும் கூட வந்து கம்பேர் பண்ணி சூப்பராக இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எண்ணெயில் நம்ம கடுகை போட்டோம்னா கடுகு வந்து குதிக்கும் இல்லையா, தாளிச்சு எகிரி. ஆமாம். அப்போ அந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இருக்கு, கடுகு வந்து விட்டுட்டு போயிடுது, வெளியில் போயிடுது. இது இப்படியும் சொல்லலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஒருத்தர் வந்து அவங்க போட்டு ஹர்ட் பண்ணுறது, அதையும் நம்ம அந்த மாதிரி இருக்கிற வழியில் இன்னும் கூடுதல் வழியா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து காதலர்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப பயங்கரம். உண்மையிலே அவர் ஒரு சிறந்த பாடலாசிரியரா இன்னைக்கு திகழ்றதுக்கு காரணம் அவர் இந்த மாதிரியான வரிகள்லாம் அப்போ எழுதிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிரபலமான பாட்டு. சமீப காலமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் வந்து புதுசாக கல்யாணமான ஜோடிகள்லாம் வந்து இந்த பாடலில் வர குறிப்பிட்ட ஒரு வரியை வந்து போட்டு ரிப்பீட்டடில் போட்டு நிறைய ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்த பாட்டை சொல்கிறீங்களோ, தஞ்சாவூர் மேலம் கொட்டி தமிழ்நாடு வாழ்த்து சொல்ல, அந்த பாட்டு இல்லை. இது வந்து விவேகம் படத்தில் காதலாட அப்படின்னு, காதலாட காதல் சம மெலடி. அது அனிருத்தோட ஒரு பெஸ்ட் மெலடின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் கூட பிரதீப் குமார் இருக்காரு. கபிலன் வைரமுத்து எழுதுனது நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். பாடல் எழுதுனது வந்து கபிலன் வைரமுத்து தான் எழுதியிருந்தாரு. அந்த பாட்டில் வந்து செய்யாத மாதவம் நீயே பொய்யாத பேரருள் நீயே, அந்த வரிகள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது நிறைய பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த பேரா இருக்கும்போது அந்த வரிலாம் போட்டாங்க. அதுல வந்து வீடியோ சாங்ல இல்லாம ஆடியோ சாங்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னா, அந்த லிரிக்கல் வீடியோல போய் கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வரிகள் வரும். ரொம்ப அபாரமான ஒரு வரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. என்னன்னா, பொல்லாத போர்களில் உன் வேர்வையாக பூத்திருப்பேனே. புரியுதா உங்களுக்கு? இது நானே கேட்டது இல்லையங்க லிரிக்கல் வீடியோவில். ஆக்சுவலாக பெரும்பாலும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இந்த வரிகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பொல்லாத போர்கள், அதாவது அந்த படத்தில் விவேகம் படத்தில் வந்து அஜித் அவர் ஒரு ஏஜென்ட் ஸ்பை மாதிரி, ஆமாம், அந்த மாதிரி நிறைய சண்டை காட்சிகள்லாம் அந்த படத்தில் வரும், நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி சண்டைலாம் போட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அது பிரிஞ்சிருக்கும் போது அவங்க கூடயே இருக்கணுன்றதை நினப்பில் இருப்போன்றதை நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். நான் இங்கே இருந்தாலும் என் மனசில் நீ இருப்ப அப்படின்றத சொல்லிடுவோம். இவர் ஒரு படி, ஆமாம், இவர் ஒரு படி அதில் மேலே போய் அந்த மாதிரி போர் அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது வர வேர்வை துளி இருக்குல்ல, அந்த வேர்வை துளி தான் நான் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த படத்துலேயே இது மாதிரி ஒரு காட்சி வரும். அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அவர் கஷ்டப்பட்டு திரும்பி வந்து சேர்றதுக்கு வரும்போது இந்த பாட்டு வந்து கஷ்டம், நீங்கள் சொன்ன வரிகள் வந்து அந்த சேருது. பொல்லாதான் வரிகள் வந்து, பொல்லாத போர்களில் உன் வேர்வையாக நான் பூத்திருப்பேனே. பயங்கர வேற மாதிரி, வைரமுத்து வாரிசுனா சும்மாவா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், கரெக்டு. பையன் பாட்டு ஒன்று பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து அப்பா பாட்டு ஒன்று பார்ப்போம். சங்கமம் படத்தில் மழைத்துளி மழைத்துளி, மண்ணில் சங்கமம், மண்ணில் சங்கமம், அதே பாட்டு தான். எந்த வரி சொல்கிறீங்க? மனமே மனமே, இதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க வரி, உங்களுக்கும் அதான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து முக்கியமான வரி வந்து கவனிக்க தவறுனது வந்து, விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீருன்னு இந்த வரியும் சொல்ல வந்தேன். செம்ம வரிங்க. அதாவது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு ஒரு வரி வந்து பழைய பாடலில் ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸு. அது இதுவாக கூட மாறிடுச்சு. ஆமாம்,
அதுக்கு நிகராக அல்லது அதோட இன்னொரு பரிணாமமாக இந்த வரியை சொல்லலாம். என்ன நடந்தாலும் ஒருத்தன் வந்து கலங்கக்கூடாது, அவனோட இலக்கில் இருந்து அவனோட வழி தவறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த வரிக்கு முன்னாடி வரி வந்து மனமே 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 நீங்கள் சொன்ன வரி வரும். ஆமாம், சாயாதிரு அப்படின்னு, அதாவது எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க, உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்றது மாதிரி. இது வந்து உச்சபட்சங்க. கண்ணில் நெருப்பு வைக்கும் போது யாராலையாவது கலங்காமல் இருக்க முடியுமா? கண்ணீர் வராமல் இருக்குமா? சும்மா கொடுத்தாங்க கவி பேரரசுன்னு. இமையே தீயும் போதும் கலங்காதிரு அப்படின்னா கண்ணு பத்திட்டு எரிஞ்சா கூட அழக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு ஒரு மன வலிமையோட நம்ம அந்த குறிக்கோள் நோக்கி போகும்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வந்து விலகிடக்கூடாதுன்றதை வந்து சொல்லியிருக்காரு. சமவரி. இது உண்மையாகவே சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே கவனிக்க வேண்டிய வரி அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்க தவறுனதாலும் இனிமேல் எல்லாரும் கவனித்து அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்க வேண்டிய ஒரு வரியாக கேட்டாலே போதும். இந்த வரியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1000 டோப்பமைன் கொடுத்த மாதிரி அவ்வளோ ஊக்கமாக இருக்கும். இதுலேயே நிறைய வரிகள் அந்த மாதிரி வரும். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் மழை அறியாது, போர்க்களம் நீ போகும்போது முள் தைப்பது கால் அறியாது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஆனால் இது பெரும்பாலும் தெரியுன்றதுக்காக, ஏன்னா தலைவருக்காக இது அடிக்கடி போடுறதுனால எல்லாருக்கும் தெரியும் பிரபலமாக. உண்மை. அதில் இந்த மாதிரி மக்களுக்கு தெரியப்படாத, பெரும்பாலும் அறியப்படாத ஒரு வரியும் இருக்குன்றத சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு பெண் பாடலாசிரியர். இவங்க வந்து ஒரு வேளை தமிழ் சினிமாவில் இவங்களை நீங்கள் தனியாக அப்படி தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு வேளை ஒரு வெற்றிடம் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்குமோ தமிழ் சினிமாவில் அப்படின்னு கூட ஃபீல் ஆகும். யாருன்னு தெரியுதுங்களா? ஒரு பெண் கவிஞர். பெண் கவிஞர் போதே கவனிக்க முடியுது. சரினாலும் நீங்களே சொல்லுங்கள். தாமரை. அவங்க தான். தாமரை எழுதின பாடல்கள்லாம் வந்து அவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. மாலை மங்கும் நேரம், வசீகரா, மஞ்சள் வெயில், இந்த மாதிரி நிறைய பாடல்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் கூட பெரும்பாலும் ஹிட் காம்போ அவங்க எழுதுவாங்க. ஜிவிஎம் ஹாரிஸ். உண்மை. குறிப்பிட்டு அவங்க எழுதின இந்த பாடல்கள் வந்து தாமரை எழுதினால தான்ப்பா இது இவ்வளோ சூப்பராக இருக்குது. விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் வந்து பிச்சு உதறி இருப்பாங்க மேடம். அந்த மாதிரி பாட்டு அவங்க எழுதுனதில் என்னோட ஆல் டைம் ஃபேவரட், அல்லது இதுதான் அவங்களோட எழுதுனதுலேயே ஒரு பெஸ்ட்டு சாங். ஆனால் எல்லாருக்கும் பாடல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த அளவுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு பாட்டு இருக்குது. அழகிய தமிழ் மகன் படத்தில் வந்து கேளாமல் கையிலே, அதோட ஹூக்லைன் வந்து கோகிலம் கோகிலம்னு வரும். பாட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. சில பாடல்கள் தான் வந்து எல்லா வரியுமே நமக்கு பிடிக்கும் கேட்கும்போது. அப்படி ரொம்ப பிடிச்சி, அதாவது இந்த பாடலில் வர எல்லா வரியுமே, அதாவது இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் லைன்ஸ் கூட அப்படி கூட சொல்லலாம். அது உட்பட எல்லா லைனுமே ரொம்ப டெப்த்தாக ரொம்ப க்ளீனாக எழுதியிருப்பாங்க. சும்மா டம்மியாக எந்த லைனுமே இருக்காது. ரொம்ப பயங்கரமான பாட்டு. எனக்கே நீங்கள் சொல்லும் போது அந்த அது மட்டும் தான் எல்லாருக்கும் நினைவில் வந்து எல்லாருக்கும் அது மட்டும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாட்டை உள்ளே போய் நல்லா நுணுக்கமாக கேட்டிங்கன்னா அந்த பாட்டு மொத்தமுமே அன்ரெகக்னைஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் குறிப்பிட்டு ஒரு டிசையர் இருக்கும்ல. இப்போ காதல் வந்துருச்சு, லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கும். ஐயோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற மாதிரி நிறைய இருக்கும். சந்திக்கணும் ஆசைகள்லாம் நிறைய இருக்கும் அப்படி இல்லையா? அப்படி இருக்கிற ஆசைகள் வந்து சீக்கிரமாக நைட் ஆகணும் எல்லாரும் அப்படின்னு நினைப்பாங்க. நைட் ஆனால் நிறைய ஃபோன் பேசலாம், நிறைய பழகலாம், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். அதில் இவங்க வந்து பெண் பாடுற மாதிரியான ஒரு லைன் வந்து, மேற்கு திசையை நோக்கி நடந்தால் இரவு கொஞ்சம் சீக்கிரம் வருமா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? என்னங்க இது இப்படி எழுதியிருக்காங்க? இதுல பசங்க, இது ஆனா பொண்ணு சொல்றது. ஆமா, இது பசங்க தானே சொல்லணும். அப்படி கிடையாது. பொண்ணும் தன்னோட ஆசைகளை வந்து இப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்ற பாடல் மூலமா. ஆமா, பாடல் மூலியமா வெளிப்படையா வெளிப்படுத்தலாம். பசங்க பட்டுன்னு கேட்டுருவாங்க, பெண்கள் கொஞ்சம் கவித்துவமா அப்படி சூசகமா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தாமரையோட பெஸ்ட் வந்து இது. அதாவது சூரியன் வந்து மேற்குல தானே மறையும், மேற்கு திசையை நோக்கி நான் வேகமாக நடக்கிறேன், அப்படியே சீக்கிரம் நைட்டு வந்துடாதா அப்படின்ற மாதிரி. நான் இதில் இந்த பாடலில் வந்து இந்த ஒரு வரி தான் சொல்லியிருக்கேன். மொத்த பாடலுமே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும் அதுக்குள்ளே. ஏன்னா அந்த பெரிய அவ்வளோ பெரிய பாடல், ரொம்ப டெப்த்தான ஒரு பாட்டு. கண்டிப்பாக அடுத்த முறை கேட்கும்போது இந்த பாடலோட உட்பகுதியில் வர வரிகளெல்லாம் கவனித்து பாருங்கள். அந்த பாடல் வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய பாடல், அவ்வளோ ஆழமாக கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு லைனுக்கும் நீங்கள் வந்து டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போது நிறைய பாட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னொரு பாடலாசிரியர், அவர் வந்து கவிஞர் ஸ்நேகன், அவரோட ஒரு பாட்டு. இந்த பாட்டு தானுங்க பருத்தி வீரன்ல, ஐயோ தீய
அது அப்புறம் ஆடுகளம் படத்துலலாம் வந்து எல்லா பாட்டுமே எல்லாமே ஒத்த சொல்லல. வச்சுதான். ஆமா, அந்த பயங்கரமான ஒரு வச்சுதான். சிறப்பான ஒரு பாடலாசிரியர் தான் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த மாதிரி பாடல்கள்லாம் பயங்கரமா எழுதியிருப்பாரு. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அவர் இப்போ ரீசெண்டாக எழுதின ஒரு பாட்டு வந்து ஆடு ஜீவிதம் படத்தில் பத்திக்காத தீயாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஒரே வாட்டி கேட்டிருக்கேன் நானும். ஆமாம், ஆடு ஜீவிதம் படம் பார்த்தவங்க கூட இந்த பாட்டை வந்து பெரும்பாலும் நினைவில் வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே கடந்து போயிருப்பாங்க. பட் இந்த பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மானோட ஒரு பெஸ்ட் மெலடி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொதுவாக பாடல்கள் வந்து மனுஷங்களுக்கு, அதாவது நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அறிவை ஊட்டணும் அப்படின்ற மாதிரி, அறிவியலை கடத்தணும், அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான். அதாவது நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து ஒரு வேளை கண்டிப்பாக இது ஒரு பரிச்சயமாக இருக்கும் இந்த வரி. ஆனால் அது இல்லாமல் நம்ம சாதாரண நண்பர்கள், மற்ற நண்பர்களுக்கு வந்து இது தெரியறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். எனக்கே நானே யோசிச்சுட்டு இருக்கேன் எந்த வரின்னு. ஆமாம், அதில் ஒரு வரி வந்து வாடை தாண்டி கோடை கூட தீர்ந்திடாத ஜம்சம் நீ, தூதர் தந்த தூயநேய பூரணத்தின் அம்சம் நீ. ஜம்சம்னா அதுதான் அந்த ஜம்சம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பார்க்க வேண்டியது. ஜம்சம் அப்படின்னா மெக்கால வந்து இருக்கிற ஒரு புனிதமான ஒரு கிணறு. அதாவது அவங்களோட வரலாற்றுப்படி அது வந்து 5000 வருட பழமையான ஒரு கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க, நம்பப்படுது. அப்படி அந்த மாதிரியான ஒரு கிணறு வந்து எந்த காலத்துலேயும் வத்துறதில்லை அப்படின்ற மாதிரி ஊமைப்படுத்துறாரு. என்னோட காதல், அதாவது உனக்கு இருக்கிற என் மீதான காதல் வந்து எந்த காலத்துலேயும் வத்தாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு இஸ்லாமிய காதலர்கள் தான் இந்த படத்தில். அதுக்கு அவரோட அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, ஜம்சமை வந்து தன்னோட காதலிக்கு ஒப்பிட்டு சொல்கிறது வந்து ரொம்ப சூப்பரான இருக்கும். அதுக்கு அவர் போட்டிருக்க அந்த இயைபு இருக்குல்ல, ஜம்சம் போட்டார், அதுக்கு கீழே அதுக்கான இயைபு போடணும். இயைபுனா என்னன்னு சொல்லிடுறேன். இயைபுனா வந்து பாடலோட, அதாவது ஒரு வரியோட கடைசியில் வர ரைமிங் வேர்ட்ஸ், அதை தான் சொல்லுவாங்க. இப்போ ஆனது, போனது, அவன், இவன், பார்த்தேன், கேட்டேன், இந்த மாதிரி ஒரு இயைபா போடுவாங்க, அதாவது ரைமிங்ஸாக போடுவாங்க. முடிவு ரைமிங்காக இருக்கும். ஆமாம், அதுக்கு ஜம்சம், இவருக்கு ஜம்சம் போட்டுட்டு அவர் அதுக்கு போட்டிருக்காரு பாருங்க, தூதர் தந்த தூயநேய பூரணத்தின் அம்சம் நீ அப்படின்னு. தூதர்னா அவரோட நபிகள் நாயகம், அவரோட அந்த வார்த்தைகள் சொற்கள்லாம் இருக்குல்ல, அதோட அம்சம் நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப அபாரமான ஒரு பாடலாம் நான் பார்க்குறேன். இதை கண்டிப்பா எல்லாரும் கேட்டு பாருங்க. பத்திக்காத தீயா. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து ரசிக்க தவறுனா, கவனிக்க தவறுன வரிகள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணலாம் நீங்களும். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், இப்போ ஒரு பாட்டு சற்று ஞாபகம் வருது. யுகபாரதி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, கனா கண்டே நடி அப்படின்னு. பார்த்திபன் கனவு நடி, ஸ்ரீகாந்த் தோழி, அந்த பாட்டு கேட்டிருப்போம். ரொம்ப பிடிக்கும். அந்த கனா கண்டே மட்டும் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஆமாம், அந்த பாட்டு நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம். அந்த பாட்டில் குறிப்பிட்ட ஒரு வரி வந்து என்னன்னா இது இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டப்போ எனக்கு இருந்துச்சு. எனக்கு கனா கண்டனே மட்டும் பயங்கரமாக ஞாபகம் இருக்குது, மற்ற வரிகள்லாம் கொஞ்சம் லேசாக தான் ஞாபகம் இருக்குது. இந்த பாட்டோட வரிகள் நான் சொல்கிறேன், பெரிய பாடல் நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு முன்னாடிலாம் பெருசாக வந்துட்டு இந்த பாடல், இப்போ தான் ஒரு அளவு. வித்யாசாகர் பண்ணுற நிறைய பாடல்கள் வந்து கவித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருப்பார். வித்யாசாகரோட ஒரு பெரிய, அவர் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணமாக நான் பார்க்குறதும் அதுதான். நிறைய புதிய பாடலாசிரியர்கள் வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்களோட ஒட்டுமொத்த கவித்துவத்தையும் அப்படியே தன்னோட பாடல்களில் தக்க வச்சுக்கிட்டாரு. அது வந்து அவரோட பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். குறிப்பாக எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். அதாவது எம்மகன் படத்தில் வந்து ஒரு பாடல் வரும், கோழி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச மகடு ஆழத்தின்னும் கண்ணோ அலட்டிக்காத கையே சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாயே தேழு தொட்ட ஒன்ன தேடி வந்தேன் தாய். இந்த பாட்டு இருக்கும். இது வந்து இசையமைச்சு எழுதின பாடல் இல்லை. இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி இருக்குல்ல, இப்போ நம்ம பாடலாமா, அந்த பகுதி மட்டும் யுகபாரதி வந்து முன்னாடி எழுதிட்டாரு. ஓகே. அது என்ன ஒரு ஆச்சரியமா, யுகபாரதி அவரோட புத்தகத்தை எழுதியிருப்பார், தத்தக்காரன்னு ஒரு புத்தகம் இருக்கும், அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா, இவர் என்ன எழுதிட்டு வந்தாரோ அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அவர் டியூன் பண்ணி வச்சிருக்காரு.
எழுதுனதுக்கே பண்ணாரா இல்லை பண்ணி வச்சுட்டாரு முன்னாடி? அவரு பண்ணியிருக்காருங்க, இவர் எழுதியிருக்காங்க. ஆமா, 2 பேருமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எழுதி முடிச்சுட்டு அவர் கொடுத்த அந்த சந்தத்துக்கு அப்படியே உட்காந்துருக்கு. இதை கேட்கறதுக்கு வந்து நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். அதை வந்து யுகபாரதியே சொல்லியிருக்காரு, நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ப்ரூஃபாக வந்து அன்னைக்கு இருந்த உதவியாளர்கள் வந்து ஒரு 2-3 பேரை குறிப்பிட்டு அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் தான். அந்த மாதிரி கலைத்துறையில் திடீர்னு நடக்கிற ஒரு மிராக்கிளாக நம்ம வச்சுக்கலாம். பயங்கரம். இப்போ நம்ம சொல்ல வந்த பாட்டு வந்து அந்த கண்ணாகண்டை நடி, அது வந்து அதில் வந்து கொடியினில் காய்கிற சுடிதார் எடுத்து மடிக்கிற சாக்கினில் வாசனை பிடித்து மூச்சில் ஒன்னை சொட்ட சொட்ட நான் கண்டேன். இதுக்கு கரெக்டாக கவனிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது பெண்ணோட சுடிதாரை வந்து மடித்து வைக்கும்போது அதோட வாசனை பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வருதுன்றது கரெக்டாக. அதுதான் மொதல் டைம் கேட்டப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கற்பனை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் தான் யுகபாரதி ஐயாவே புத்தகத்தில் எழுதியிருப்பார். இது வந்து குறிப்பிட்ட ஒரு ஆண்டாள் பாட்டோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது. ஆமாம், ஆண்டாளோட திருப்பாவை பாடல்கள் தெரியும். என்னங்க 500 வருஷம் பின்னாடி போயிட்டீங்க. இப்போ எழுதுன பாட்டுக்கு ஆண்டாளோட பாடல்களில் ஒரு பாடல் வந்து இதே மாதிரியான ஒரு பாடல். ஒரு ஆண்டாள் பாட்டு வந்து அந்த ஆண்டாள் பாடல் வந்து பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டனை வாட்டம் தனிய வீசீரே அப்படின்னு ஒரு ஆண்டாள் பாடல் இருக்கும். அந்த ஆண்டாள் பாடலுடைய பொருள் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. பெருமாள் மீது காதல் கொண்டு ஆண்டாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டம் புரியாமல் அவங்க தோழிகள்லாம் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த தோழிகள்கிட்ட வந்து ஆண்டாள் சொல்கிற மாதிரி, என்னோட வருத்தம் தெரியாமல் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்னோட வருத்தம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த பெருமாளுடைய ட்ரெஸ் இருக்கும்ல, ஆடை, அந்த ஆடை எடுத்துகிட்டு வந்து என் மேலே வீசுங்க. அந்த ஆடை மேலே பட்டு வர காற்று என் மேலே பட்டுச்சுன்னா அது மூலியமா என் வருத்தம் தீரும். ஆண்டாளுடைய கற்பனையோட திறன் தான் இது. அதாவது தனக்கு பிடிச்சவங்க மேலே பட்டு வர காற்று கூட இல்லை, அவங்களோட ட்ரெஸ்ஸில் பட்டு வர காற்று கூட எனக்கு வந்து அந்த வருத்தத்தை தீர்த்துரும் அப்படின்றத ஆண்டாள் சொன்ன அவ்வளோ ஆழமானதுல ஒரு கரண்டி எடுத்து யுகபாரதி பயன்படுத்தியிருக்காரு. அது அவரே அவரோட புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருப்பார். கவிஞர்களோட தனித்துவமே அதுதான். எங்கேருந்து எடுக்கிறோன்றதை அவங்க சொல்லி அவங்களுக்கும் பெருமை சேர்த்துடுறாங்க. நானும் அந்த மாதிரி நிறைய எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு பெருமை அட்லி ரொம்ப பிடிக்கும், அவரோட இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி சில கவிதைகள்லாம் அப்படி எழுதியிருக்கேன். காப்பின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இன்ஸ்பிரேஷன். காப்பிலாம் காப்பியம் தான். ஏன்னா எல்லாருமே இயற்கையில் இருக்கிறத ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க, அதுலேருந்து அடுத்த நீட்சியாக நம்ம எழுதுறது, தொடர்ச்சியாக எழுதுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை தொடர்ந்து பார்க்குறது வந்து சிறுத்தை படத்தில் வித்யாசாகர் அவர் இசையமைச்சு அறிவுமதி அவர்கள் எழுதுகிற இந்த பாடலை வந்து பார்க்க போகிறோம். அறிவுமதின்றவர் வந்து இப்போ தமிழ் முருகனோட கதையை எழுதி வெற்றிமாறன் கூட படம் எடுக்கிறாருல, அவர் தான். ஸோ என்ன பாடல்னா ஆராரோ ஆரீரோ, இந்த பாட்டு எல்லாமே கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதில் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள மறந்த வரிகள் வந்து இது. மூச்சு பட்டா நோகுமுன்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன். இது முதல் வரி எல்லாருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும். இந்த வரி தெரியுமே, எல்லாருக்குமே தெரியுமே. இதுக்கு அடுத்த வரி தான் சொல்லுங்க. நிழலுப்பட்டா நோகுமுன்னு நிலவடக்க முத்தமிட்டேன். நிலவடங்க முத்தமிட்டேன். அதாவது நிழல் பட்டா கூட அவங்களுக்கு வலிக்கும்ன்றதுக்காக நிலா போனதுக்கப்புறம் இல்லை நிலா இல்லாத நாளில் தான் நான் முத்தம் கூட கொடுப்பேன்ற மாதிரி ஆழமாக சொல்லியிருப்பாங்க. அது அதீத பாசத்தோட வெளிப்பாடு. நிழல் பட்டா கூட அந்த குழந்தைக்கு வலிக்கும் அப்படின்றதுக்காக நிலவே இல்லாத டைமில், அதாவது ஒரு அமாவாசை நாள், அது தமிழில் சொன்னால் கார்வா நாள், அந்த மாதிரியான ஒரு நாளில் தான் வந்து முத்தமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தாயோட அதீத அன்போட உச்சமா எழுதியிருப்பாரு. ஆனா எழுதுன ஒரு நான் எவ்வளவு வந்து ஒரு தாய்க்கு நிகர எழுத முடியுதுன்னு பாருங்க. கடைசியா நம்ம இந்த வீடியோக்காக பார்க்க போற ஒரு லாஸ்ட் பாட்டு அப்படின்னு உத்தமபுத்திரன் படத்துல வர எல்லா பாடல்களும் நம்ம கேட்டிருப்போம். பச்சரிசி, இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதுல இன்னொரு பாட்டு இருக்கு, என் நெஞ்சு சின்ன இலை நீதான் என் காதல் மழை. இந்த பாட்டு இது எழுதினவரும் வந்து உஸ்மலரசே பாட்டு எழுதின அதே பாடலாசிரியர் தான், பிரியன் சொல்லிட்டு. அவர்கள் எழுதின பாட்டா? எனக்கு அது தெரியும், இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு, ஆனா வரிகள் பெருசா ஞாபகம் இல்லை. உஸ்மலரசே பாட்டை எழுதின அதே படத்துல அவர் எழுதின இன்னொரு பாட்டு இது. இதில் வந்து குறிப்பிட்டு ஒரு வரி வரும், அதாவது உன்மூச்சு காற்றுப்பட்டு பூக்கின்ற பூக்கள் எல்லாம் முன் போலே வாசனைகள் வீசும்.
எப்படி பூவுக்கே தனி வாசம் இருக்கும். ஆனால் இவங்களோட வாசனை பட்டு அந்த பூ பூக்க இவங்க வாசம் வீசும். அதாவது அந்த பூ மொட்டா இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் போய் வந்து பேசுதோ ஏதோ வச்சுக்கலாம். அப்போ இந்த பொண்ணோட மூச்சு காற்று பட்டு அந்த பூ பூக்கும் போது அந்த பூவோட வாசனை வந்து இந்த பொண்ணோட வாசனை மாதிரி வீசுன்றது வந்து நானும் எங்கள் பக்கத்து வீட்டு பூக்கடையில் வந்து இந்த மாதிரி பூ இருக்கான்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். கிடைச்சா நல்லா தான் இருக்கும். யாரோட வாசனை உள்ள பூங்க? யாரோட வாசனை அந்த பூவில் இருக்கும் அது மாதிரியான சில வரிகளை நம்ம கவனிக்க தவறிருப்போம். இந்த பாடலே நம்ம பெரிய அளவில் அதிகமான மக்கள் கிட்ட போய் சேரலை. இல்லை நீங்கள் சொன்ன அதோட எனக்கு அந்த பல்லவி சரணம் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஆனால் அந்த பாடல் வந்து ரொம்ப சின்ன பாடல், அதனால நினைவில் பெருசாக ஞாபகம் இல்லை. நீங்கள் சொன்னோடனே ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் அதில் இது வந்து வீடியோ சாங்கில் வராதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆடியோ சாங்கில் இந்த குறிப்பிட்ட வரி வரும். வீடியோ சாங்லேயும் ஒரு வரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ சாங் தான் சின்னதாக இருக்கும். ஆமாம், வீடியோ சாங்லேயும் ஒரு குறிப்பிட்ட வரி இதே சந்தத்துக்கு வந்து எழுதியிருப்பாரு. உன் பேரை மட்டும் தினம் நெஞ்சுக்குள் சொல்லி சொல்லி என் பேரை நானும் இன்று மறந்தேன் அப்படின்னு வரும். எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு வரி, அதாவது அவன் பேரையே மனசில் நினச்சி அவள் பேரே அவளுக்கு மறந்து போச்சு அப்படின்ற. நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு பாவிஜய் சொன்னது அவர்கள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் வந்து அந்த காலத்தில் ஆர்கே செல்வமணி அவர்களோட படங்களுக்கெல்லாம் எழுதும்போது நிறைய வரிகள் எழுதுவார். அவருக்கு அவர் பேரே மறக்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து பாடலுக்கு வந்து புதிய புதிய வார்த்தைகள் எழுதி அவ்வளோ பாடல் ஞாபகமும் அவர் பேரே மறந்துடுற அளவுக்கு சொல்லியிருப்பாரு. அது விக்ரமன் படத்துக்கும் விக்ரமன் அந்த காலத்து டேரக்டர்ஸ்லாம் வந்து அவ்வளோ வாட்டி கேட்பாங்க. லிரிக்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கணும்னு நினச்சி அவ்வளோ வாட்டி எழுதி இந்த வீடியோ நானும் பார்த்துருக்கேன். பாவிஜய் வந்து அவ்வளோ வரிகள் எழுதி தான் பேரே தனக்கு மறந்து போகிற அளவுக்கு நிறைய வரி எழுதியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து ரொம்ப அழகாக பாட்டில் எழுதுறாங்க, ஒரே தடவையில் எழுதுறாங்க. அது ஒரே வாரத்தில் மறந்துடுற அளவுக்கும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசித்து எழுதுறது ஒரு மாதமோ ஒரு வருடமோ நீண்ட நாட்கள். நண்பர் சொன்ன மாதிரி விவேகம் படத்தில் வர காதலாட பாட்டெலாம் இன்னமும் ஞாபகம் இருக்குது. அது படம் வந்து எப்பயோ ஆயிடுச்சு. அந்த மாதிரி எழுதுறவங்களும் இருக்காங்க. ஆமாம், இப்போது இந்த வீடியோ மூலிமா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து கலைக்கு வந்து உயிர் கொடுக்கணும். அதாவது கலை வந்து உயிர்ப்போடு இருக்கணும். அப்படின்னா இப்போ கராத்தே பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ராசாதி ராசன் அப்படின்னு சொல்லி. நம்ம ராத்து ராசனை வந்து பயங்கரமாக கேட்டுட்டோம், பயங்கரமாக கொண்டாடிட்டோம். ராசாதி ராசன்னு கராத்தே பாபு படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும். மீனாட்சி இளையராஜா அவங்க எழுதி பாடியிருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக்கு. அந்த பாடல்லாம் நீங்கள் போய் கண்டிப்பாக கேட்கணும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும்போது தான் வந்து கலையோட அந்த தனித்தன்மை வந்து விளங்கும். ராத்ராசன் பாட்டு நம்ம கேட்குறது தவறு கிடையாது. அந்த பாடல்களை கேட்குற அதே வேளையில் நம்ம இந்த மாதிரியான பாடல்களும் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். கலை எதிர்பார்க்குறது அந்த அங்கீகாரம் தான். அவங்களோட அந்த வரிகள்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது நடுக்காட்டு பிளிரே அப்படின்னு ஒரு வரி. பிளிரு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பல பேருக்கு தெரியாது. பிளிருனா யானை தெரியும். பிளிருனா யானை. அதில் வரும் நடுக்காட்டு பிளிரேன்னு ஒரே ஒரு லைன் தான் அது. அந்த நடுக்காட்டு பிளிரேன்னு சொல்லும்போது உங்கள் கற்பனை எங்கே போகுது பாருங்க. நடுக்காட்டில் ஒரு யானை வந்து பிளிர மாதிரி கோரமாக நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு மலை மேகங்கள்லாம் சூழ்ந்த ஒரு கற்பனையாக பண்ணி பாருங்க. அது அந்த காட்சி எப்படி விரியுது ஒரே ஒரு வரியில. பேராண்மை படத்தில் ஒரு காட்சி கூட அந்த மாதிரி அதை விட பயங்கரமா நீங்க கொஞ்சம் பயங்கரமா. அதுதான் நமக்கு அந்த ஒரு வரி தர ஒரு ஆழம். அந்த மாதிரியான பாடல்களை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். இந்த வீடியோ மூலிமா நாங்கள் சொன்ன எல்லா பாடல்களும் நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்கள். அந்த வரிகளில் ஸ்லாகிச்சு போங்க. குறிப்பாக கடைசியாக சொன்ன மாதிரி ராசாதிராசன் பாட்டை கேட்டு பாருங்கள். அந்த தமிழோட தன்மையும் அந்த ஆழமும் நாட்டுப்புற பாடல்களுடைய அந்த இறுக்கமும் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான பாடல்கள் நம்ம கேட்கும்போது நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயங்களும் வந்து இன்னும் அதிகமாகவும் விரிவடையும். அதை ஒரு கோரிக்கையாகவும் அதை ஒரு சஜஷனாகவும் கூட நான் சொல்லிக்கிறேன். இந்த காணொலிமா நாங்கள் மக்களுக்கு சொல்ல வருது என்னென்னா, வியாபாரம் ஆகிற வரிகளை மட்டும் மக்கள் கேட்டு திரும்பி சிலாகிக்காமல் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் கவித்துவத்துக்கும் முக்கியம் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அது மூலமாக உங்கள் சிந்தனையை இன்னும் விரிவடைய வச்சு தமிழுக்கு நீங்களுமே பல வகையாக இந்த மாதிரி கவிஞர்களாக வர்றது, இந்த மாதிரி கவிதைகள் எழுதுன்னு தொண்டு செய்யணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.